எலக்ட்ரோலைசிஸ்ல ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் பத்தி பேசுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வரும். நெக்ஸ்ட் வி நோ தட் ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். இது ரெண்டுமே முடிச்சுன்னா நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேட்டரிஸ். சரியா? ஸோ இந்த மூணு பேஸ் பண்ணி தான் கண்டென்ட் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ், அது கொஞ்சம் பெருசு, நம்ம கடைசியா இங்க பேசலாம். ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா இஸ் W is equal to Z I T ன்னு வச்சுக்கோ. Z க்கு பதில் கூட நீ வந்து Z is equal to M by NF into IT ன்னு வச்சுக்கலாம். This is first law. இதே செகண்ட் லாவை பொறுத்த வரைக்கும் W1 by W2 is equal to M1 divided by N1 divided by M2 by N2. இதுதான் ஃபாரடே செகண்ட் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். சரியா? இது மட்டும் தான் என்னோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் பேட்டரிஸ். ஸோ பேட்டரிஸ்ல பிரைமரி பேட்டரிஸ் படிச்சிட்டோம், செகண்டரி பேட்டரிஸ் படிச்சிட்டோம். செகண்டரி பேட்டரிஸ்ல ஸ்பெசிஃபிக்கா நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா உன்னோட லெட் ஸ்டோரேஜ் மெர்க்குரி படிச்சிட்டோம். அது தவிர்த்து உன்னோட ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் பத்தி படிச்சிருக்கோம். சரியா? ஸோ இப்போ பேட்டரிஸ் ஓகே, நான் அதை பத்தி பேச வரும்ல. வில் சி த கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் எலக்ட்ரோலைசிஸ் பத்தி பேசணும் அப்படின்னா ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எலக்ட்ரோலைசிஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டா உன்னோட எக்ஸ்டர்னல் இஸ் கிரேட்டர் தென் E0 செல். இப்படி இருந்தா மட்டும்தான் உனக்கு எலக்ட்ரோலைசிஸ் நடக்கும். ஸோ உன்னோட ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ் ரிமெம்பர் கேத்தோட்ல யார் அட்டாச் ஆவாங்க அப்படின்னு கேட்டா உனக்கு ஒரு சால்ட் கொடுத்தா யூ கேன் டிட்டர்மைன் விச் இஸ் கேட்டையான் அண்ட் ஆனியான். ரைட்டா? ஸோ எது உன்னோட கேட்டையானோ அதுதான் கேத்தோட அட்டாச் ஆகும். அதே மாதிரி ஆனோட யார் அட்டாச் ஆவாங்கன்னு கேட்டா உன்னோட ஆனியான் தான் அட்டாச் ஆவாங்க. சரியா? சோ in the same sense cation போய் cathode attach ஆகணும்னா cathode supposed to be negatively charged, anionல anode போய் attach ஆகணும் அப்படின்னா anode is supposed to be positive charge. இது point 1. நெக்ஸ்ட் உனக்கு வந்து NaCl போட்டு molten state, அடுத்து சோ இந்த மாதிரி பியூர் ஸ்டேட்ல கொடுத்தாங்கன்னா then you don't need to worry about anything. சோ அப்போ உன்னோட Na plus Cl minus இருக்கு, அப்போ உன்னோட Na பிளஸ் எங்க போய் அட்டாச் ஆகும்? இட் இஸ் a cation. அப்போ கேத்தோட்ல போய் அட்டாச் ஆகும். இதே Cl மைனஸ் எங்க போய் அட்டாச் ஆகும் அப்படின்னு கேட்டா இட் இஸ் anion. அப்போ ஆனோட்ல போய் அட்டாச் ஆகும்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் whenever they have mentioned it is aqueous solution, இதே NaCl aqueous சொல்யூஷனா இருந்திருந்தா இப்போதைக்கு ரெண்டு பேர் இருக்காங்க. யார் யார் அப்படின்னு கேட்டா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ல சோடியம் பிளஸும் இருக்கு, H பிளஸ், ஏன்னா வாட்டர் யூஸ் பண்ணிருக்க. ரைட்டா? அப்போ H பிளஸும் இன்வால்வ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் Cl மைனஸும் OH மைனஸும் இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ இவங்க ரெண்டு பேர்ல யார் வருவாங்கன்னு நீ எப்படி சூஸ் பண்ணுவ? சரியா? சோ NaCl ஓகே நீ பண்றவ. அடுத்து AgNO3 in presence of aqueous solution. இப்போ யார் கேத்தோட் வரும், யார் ஆனோட் வருவாங்க? சரியா? நெக்ஸ்ட் கால்சியம் கார்பனேட், அடுத்து சல்ஃபியூரிக் ஆசிட், இது எல்லாத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். சரியா? சோ ஒரே ஒரு ஷார்ட்டா நம்ம சொல்ற ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது என்ன அப்படின்னு கேட்டா எப்பயுமே, சரியா, எப்பவுமே we know that நம்மளோட எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் படிச்சிருக்கோம். எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்ல மேல இருந்து, சரியா, இது வரைக்கும் நம்ம ஹைட்ரஜன் படிச்சிருக்கோம், அதுக்கு அடுத்து சாப்பான் படிச்சிருக்கோம். கரெக்டா? ரைட். சோ அப்போ மேல இருந்து எந்த எலிமெண்ட் வந்தாலும் சரி ஹைட்ரஜன் தான் உனக்கு டெபாசிட் ஆகும். வேற இந்த சாப்பா CHAPA which is காப்பர், மெர்க்குரி, சில்வர், பிளாட்டினம், கோல்டு. சோ இவங்க வந்தா மட்டும்தான் கேட்டயான்ல, சரியா, இவங்க கேட்டயான், அப்போ கேத்தோட்ல போய் டெபாசிட் ஆவாங்க. இவங்களை தவிர்த்து வேற யாரை கொடுத்தாலும் சரி கன்சிடர் they will deposit, hydrogen will gets deposited. இவங்களை தவிர்த்து வேற யார் வந்தாலும் சரி hydrogen gets deposited. சரியா? அப்போ கேத்தோடுக்கு இதுதான் ஞாபகம் வச்சுக்க போற. சோ அப்போ கேத்தோட்ல இவங்களை தவிர்த்து வேற யாரை கொடுத்தாலும் சரி ஹைட்ரஜன் கெட்ஸ் டெபாசிட்டட். அதே மாதிரி உன்னோட ஆனோட்ல உன்னோட ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு கேட்டா உன்னோட ஹாலஜன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கூட, which is உன்னோட ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இவங்க வந்தா இவங்கள ஆன்சர்ல போட்டுடலாம். சப்போஸ் இவங்க இல்ல அப்படின்னா அடுத்த ப்ரியாரிட்டி நீ யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா உன்னோட OH மைனஸ்க்கு தான் நீ அடுத்த ப்ரியாரிட்டி கொடுக்கணும். OH மைனஸ் will be converted into O2 gas. சரியா? நெக்ஸ்ட் சப்போஸ் அவனோட OH இல்லனா மட்டும்தான் நீ யாரை பத்தி யோசிக்கணும் அப்படின்னா கார்பனேட் அட்டாச் ஆகிறதோ இல்ல SO4 -2 அது அட்டாச் ஆகிறதோ
வேற NO3 மைனஸ் அட்டாச் ஆகுறதும் இருக்கும். சரியா? அப்போ we can say that என்னோட AgNO3 ல Ag பிளஸ் வருது, அக்வஸ்ல தான் போட்டிருக்கேன். அப்ப H பிளஸ் வருது. NO3 ல NO3 மைனஸ் வருது, அடுத்து OH மைனஸ் வருது. அப்போ கேட்டயான்ல யாரை ப்ரிஃபர் பண்ணுவேன்? ஸோ இவங்க வந்தா மட்டும்தான் இவங்க அட்டாச் ஆவாங்க. அப்படி இவங்களை தவிர்த்து வேற யார் இருந்தாலும் ஹைட்ரஜன் கொடுக்கணும்னு சொன்னோமா? அப்போ Ag பிளஸ் தான் அட்டாச் ஆகும். ஸோ அப்போ சில்வர் டெபாசிட்ஸ் அட் கேட்டயான், அப்போ கேத்தோட். நெக்ஸ்ட் NO3 மைனஸா OH மைனஸான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாரு? ஹாலஜன்ஸ். அடுத்த ப்ரியாரிட்டி OH தான். அப்போ OH தான் டெபாசிட் ஆவாங்க. ஸோ OH will be deposited and it liberates as O2 gas. அப்போ இவங்க ரெண்டு தான் ப்ராடக்ட் வரும். நெக்ஸ்ட் CaCO3 in aqueous solution. கால்சியம் பிளஸ் 2 இருக்கும். கால்சியம் இஸ் மோர் ரியாக்டிவ். அப்போ ஹைட்ரஜன் கேஸ் தான் லிபரேட் ஆகும். இங்க CO3 மைனஸ் 2 இருக்கு, அடுத்து OH மைனஸ் இருக்கு. யார் லிபரேட் ஆவாங்கன்னு கேட்டா OH மைனஸ் O2 கேஸ் தான் லிபரேட் ஆவாங்க. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் இருக்கு, சல்ஃபேட் இருக்கு. ஸோ இதுலயும் H பிளஸ் தான், வாட்டர்லயும் H பிளஸ் தான் இருக்கு. சல்ஃபேட்ல SO4 மைனஸ் 2 இருக்கு, அப்போ OH மைனஸ் இருக்கு. இவங்க ரெண்டு பேர்ல யார ப்ரியாரிட்டி கொடுப்பேன்னா OH தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவேன். அப்போ OH தான் உனக்கு என்ன கிடைக்கும்? O2 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் சி ஆல் தி क्वेश्चंस. அதே மாதிரி தான் என்னோட குளோரின். சோடியமா அப்படின்னு கேட்டா ஹைட்ரஜன் கேட்டா இட்ஸ் சப்போஸ் டு பி ஹைட்ரஜன் கேஸ். நெக்ஸ்ட் குளோரினா OH கேட்டா ஹாலஜன் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அப்போ குளோரின் கேஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ சப்போஸ் டு கிவ் த ஆன்சர். இதுதான் என்னோட ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். சரியா? இதை பேஸ் பண்ணி வில் ஜஸ்ட் சி த क्वेश्चन. First question, 4 half reactions. One to 4 are shown below. Which of these two reactions are most likely to occur when concentrated brine solution is electrolyzed? Concentrated brine solution. சரியா? brine solution நாலே salt water தானே. அப்போ NaCl. சரியா? ஸோ இதுதான் யூஸ் பண்ணிருக்கேன். ரைட். ஸோ என்னோட NaCl in presence of water இதுதான் brine solution. அப்போ உனக்கு யார் யார் இருப்பான்னு கேட்டா Na பிளஸ் இருக்காங்க, H பிளஸ் இருக்காங்க, அடுத்து Cl மைனஸ் இருக்காங்க, OH மைனஸ் இருக்காங்க. நல்லா பார்த்தா அவன் அதுக்கு தான் போட்டு வச்சிருக்கான். ஸோ Na பிளஸ்க்கும் H பிளஸ்க்கும் போட்டிருக்கான், Cl மைனஸ்க்கும் OH மைனஸ்க்கும் போட்டிருக்கான். சரியா? ஆனா நம்மளுக்கு ஆன்சர் தெரியும். என்னென்னது? ஸோ நம்மளுக்கு யார் யார் அட்டாச் ஆவாங்கன்னு கேட்டா 0.1 சோடியமா ஹைட்ரஜனா? இட்ஸ் அபவுட் ஹைட்ரஜன். ஸோ அப்போ ஹைட்ரஜன் தான். H பிளஸ் வந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு H2 கேஸா வெளில போகும். நான் பேலன்ஸ் பண்ணல. செகண்ட் ஒன் Cl OH மைனஸான்னு கேட்டா Cl மைனஸ் தான். அப்போ Cl மைனஸ் தான் ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிட்டு குளோரினா போகும். ஸோ திஸ் வில் பி த கம்ப்ளீட் ரியாக்ஷன். அப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷன் எங்க இருக்கோ அதுதான் உன்னோட ஆன்சர். சரியா? ஸோ ஆப்ஷன் பி இட் இஸ் 1 and 4. ஸோ Cl மைனஸ் வந்து Cl2 போச்சு, H பிளஸ் வந்து H2 போச்சு. அதுவும் கேத்தோட ஆனோட யாருன்னு கேட்டா திஸ் இஸ் கேட்டியான். அப்போ கேத்தோட்ல போய் அட்டாச் ஆச்சு. திஸ் இஸ் ஆனியான். அப்போ ஆனோட்ல போய் அட்டாச் ஆச்சு. சரியா? ஸோ தீஸ் ஆர் யுவர் ஆன்சர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन புரிஞ்சுதா? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் நீ இப்படிதான் கண்டுபிடிக்க போற. இதுக்கு அடுத்து E0 வேல்யூ வச்சு பேசலாம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் ஆல் திஸ் E0 வேல்யூஸ் நம்ம இதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சரியா? ரைட். நெக்ஸ்ட், how many charge in terms of Faradays? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான क्वेश्चन. how many Faradays required அப்படின்னு கேட்டாலே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பாரு. ஸோ இங்க MnO4 மைனஸ் இருக்கு, என்னவா மாறி இருக்கு? Mn+2 மாறி இருக்கு. ஸோ மேங்கனீஸ் எக்ஸ், ஆக்சிஜனுக்கு -2 தெரியும், 4 வாட்டி இருக்கு, is equal to -1. அப்போ x is -8 is equal to -1, x is equal to +7. ஸோ இதுதான் என்னோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். நீ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிருக்கல, அதே தான் இதுவும். ஸோ அப்போ மேங்கனீஸ் +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்து +2க்கு போகுது. அப்போ மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? 5 எலக்ட்ரான்ஸ். therefore எவ்வளோ ஃபாரடே ரெக்வயர்ட் அப்படின்னா 5 Faraday is required. அவ்வளவுதான் ஆன்சர். as 5 electrons are needed to reduce 1 mole of MnO4 to Mn2+, thus the charge required is 5 Faraday. That's it. நீ இந்த ஈக்குவேஷன் மட்டும் போட்டு 5 Faraday போட்டாலே போதும். சரியா? வேர்ட்ல எக்ஸ்பிளேஷன் பண்ணாம டைரக்டா இதுல நீ எக்ஸ்பிளேஷன் பண்ணாலே ஆன்சர் வந்துருச்சு. நெக்ஸ்ட், how many coulombs are required for the oxidation of 1 mole of H2O to O2? So first balanced equation எழுது. So H2O
என்னவா மாறும்? H2 plus half O2 மாறும். இப்போ இங்க இருந்து இங்க எவ்வளவு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு பாரு. சோ இங்க ஆக்சிஜனுக்கு வந்து -2, இங்க ஆக்சிஜனுக்கு 0, ரைட்டா? சோ அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் எவ்வளவுன்னு பாருங்க, சரியா? சோ அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், சரியா? சோ அப்போ 1 மோலுக்கு எத்தனை? So 1 mole of H2O requires 2 electron, சரியா? Therefore 2 Faraday. அவன் क्वेश्चन கூலம்ஸ் னு கேட்டிருக்கான், சரியா? நம்மளுக்கு ஃபாரடேவை கூலம்ஸா மாத்தணும். therefore 2 into ஃபாரடேஸை கூலமா மாத்தணும்னா 96500 கூலம்ஸ் னு போடலாம். அப்ப 2 into 96500 is 193000 கூலும். அப்ப இதுதான் ஆன்சர். இவன் ஃபாரடே கேட்டான், அதனால ஃபாரடேவோட நம்ம நிப்பாட்டிட்டோம். சப்போஸ் இந்த क्वेश्चनலயும் ஃபாரடே கேட்காம கூலும் அப்படின்னு கேட்டிருந்தானா will be multiplying 5 into 96500 and will give the answer, சரியா? சோ அப்ப ஃபாரடேல கொடுத்தா ஃபாரடேவோட நிப்பாட்டிடு, கூலும் கேட்டா மல்டிபிள் பண்ணிடு ஃபாரடேவோட வேல்யூவை, சரியா? நெக்ஸ்ட், on the basis of E0 values, oxygen gas should be liberated at anode, but chlorine gas which is liberated at electrolysis of NaCl. So E0 value பேஸ் பண்ணி பேசணும், சரியா? நம்ம வந்து குளோரினா ஆக்சிஜனான்னு கேட்டா we know that it is chlorine, ஏன்னா ஹாலஜன் தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வரும் நான் சொல்லிட்டேன், சரியா? என்னோட क्वेश्चन அதுதான். E0 values பேஸ் பண்ணி பார்த்தா O2 should be liberated at anode, பட் ஏன் குளோரின் கேஸ் லிபரேட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கான், சரியா? So reason என்ன அப்படின்னு கேட்டா the reaction at anode with lower E0 is preferred, சரியா? சோ நம்ம E0 values செக் பண்ணனும், சரியா? சோ நம்மளோட ஆனோட்ல யாருக்கு less value இருக்கோ they are preferred. சரியா? O2 gas should be liberated, but on account of over potential of oxygen, a reaction preferred at anode is Cl minus gives Cl2 plus E electron. So Cl2 gas is liberated at anode in the electrolysis of NaCl, சரியா? So O2 வந்து over potential reach பண்ணும், so அப்போதான் O2 gas வரும். At other times this is the constant, சரியா? இந்த क्वेश्चन பெருசா கேட்டது இல்ல, பட் ஸ்டில் வேர்டிங்ஸ் ப்ராப்பரா பாத்துக்கோ. இதே வேர்டிங் தான் நீ கொடுக்கணும் எதிர்பார்ப்பாங்க, சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन, following reactions occurs at cathode during the electrolysis of aqueous silver chloride. நான் क्वेश्चனுக்கு முன்னாடி ஆன்சர் போடலாமே, aqueous silver chloride னு சொல்லிட்டான். சோ அப்ப Ag plus இருக்கு, H plus இருக்கு, Cl minus இருக்கு, OH minus இருக்கு. இதுல சாப்பா, அப்போ Ag தான் அட்டாச் ஆகும், அப்ப Ag will be deposited. இந்த ரெண்டுல Cl minus தான் வரும், அப்போ Cl2 will be liberated. இதான் என்னோட ஆன்சர். சரி, ஓகே, ஆன்சர் படிக்கலாம். Following reactions occurs at cathode during the electrolysis of aqueous silver chloride solution. சில்வரோட E0 வேல்யூ கொடுத்திருக்கான், அதே மாதிரி H+ ஓட E0 வேல்யூ கொடுத்திருக்கான். On the basis of the standard E0 values, which reaction is feasible at the cathode and why? Cathodeல கேட்டையான் வருமா? சோ அப்போ கேத்தோட்ல எனக்கு சில்வர் தான் அட்டாச் ஆயிருக்கு. ஏன் சில்வர் அட்டாச் ஆயிருக்கு, ரைட்டா? சோ நீ E0 ஆஃப் ஆனோடுக்கு என்ன பண்ண, E0 ஆஃப் ஆனோட்ல யாருக்கு லெசர் E0 வேல்யூ இருக்கோ அவங்க தான் ப்ரிஃபர்னு சொன்னியா? அப்போ E0 ஆஃப் கேத்தோடுக்கு எப்படி இருக்கணும்? ஹையர் E0 வேல்யூ இருக்கணுமா? they are preferred, கரெக்ட்டா? இதுதான் நீ எழுத போற, வேற எதுவுமே இல்ல. The species that get reduced at cathode is the one having higher value of standard reduction potential. Hence the reaction that will occur at cathode is Ag+. So Ag+ தான் E0 வேல்யூ அதிகமா இருக்கு. E0 வேல்யூ அதிகமா இருந்தா that will be preferred. இதுதான் என்னோட ஆன்சர். Next question, how much charge is required? So Zn + 2 இருக்கு, Zn இருக்கு. இங்க நீங்க எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. therefore that's it. How much charge is required? therefore 2 Faraday is required. charge னு கேட்டா இதோட நிப்பாட்டிக்கோ, ஐ மீன் Faraday னு கேட்டா, இல்ல கூலம்ல நீ கொடுக்கணும் அப்படினா 2 into 96500 போட்டுக்கோ and you get 193000 கூலம். சோ அப்ப என்ன ஆன்சர்? Faraday கேட்டிருக்கானா கூலம்ல கேட்டிருக்கானான்னு பார்த்தா ஆன்சர் போட்டுக்கோ. நெக்ஸ்ட், following reactions occurs at cathode during the electrolysis of
காப்பர் குளோரைட். சோ அப்ப என்ன பண்ணலாம், காப்பர் குளோரைட், காப்பர் 2 குளோரைட் போட்டிருக்கான். அப்போ காப்பர் இது +2 chlorine -1 criss cross பண்ணிக்கோ. so you will get answer CuCl2 which is an aqueous solution. அப்போ காப்பர், அப்போ காப்பர் +2 ஆ இல்ல H+ ஆ, chlorine minus ஆ இல்ல OH minus ஆ? we know the answer already. so என்னோட சாப்பா. so அப்போ copper will deposits. அடுத்து இங்க chlorine OH minus ஆன்னு கேட்டா chlorine will deposit. so அப்போ கேத்தோட்ல காப்பர் டெபாசிட் ஆகும், ஆனோட்ல chlorine gas liberate ஆகும். that's it. let's see the answer. so on the basis of standard reduction potential of E0 values, which reaction is feasible at the cathode and why? cathode கண்டுபிடிச்சாச்சு copper. the species that get reduced at cathode is the one which has higher value of standard reduction potential. hence the reaction that will occur at cathode is this. சரியா? so அப்ப இந்த ரெண்டுத்துல இதுதான் highest value இருக்கு E0 value. அப்ப இவர்தான் கேத்தோட்ல வருவாங்க அப்படின்னு எழுது. that's it. state the Faraday's law of electrolysis. very simple, right? Faraday's first law. so அப்போ the amount of mass liberated or deposited at any electrode is directly proportional to the quantity of electricity used or passed through the electrolyte. இதுதான் wording. during electrolysis, the amount of any substance deposited or liberated at an electrode is directly proportional to the quantity of electricity passed through the electrolyte. formula. so we can write the formula W is equal to ZIT and இதோட முடிஞ்சிருச்சு. சரியா? and we can say that Z is nothing but electrochemical equivalent. what should be the signs of for E0 cell and delta G for the spontaneous? எனக்கு தெரியும் delta G is negative ஆ இருந்தா it is spontaneous. and another formula delta G equal to -NFE ன்னு படிச்சிருக்கோம். அப்ப E வந்து பாசிட்டிவா இருந்தா தான் delta G நெகட்டிவா இருக்க முடியும். therefore if E value is positive then it is spontaneous. so these are the two conditions. that's it, right? so delta G negative and the spontaneous, E வந்து positive and the spontaneous. that's it. so we know delta G not equal to -NFE. therefore delta G is negative and E naught is positive. this will give the spontaneous reaction. next start Faraday's law of electrolysis உனக்கு தெரியும். சரியா? the during electrolysis the amount of சரியா the amount of mass deposited at any electrode is directly proportional to the quantity of electricity passed through the electrolyte. W is equal to ZIT. predict the products of electrolysis of an aqueous cuprous chloride CuCl2. உன்னோட காப்பர் குளோரைட் இருக்கு, காப்பர் +2 ஆ இருக்கும், H+ இருக்கு. சரியா? அவன் aqueous ன்னு சொல்லியிருக்கான், அதனாலதான் நான் H+ நான் போடுறேன். இது Cl- இருக்கு, OH- இருக்கு. அப்ப யார் டெபாசிட் ஆவா? காப்பர். இங்க குளோரின். ஏன் இங்க காப்பர் டெபாசிட் ஆயிருக்குன்னு கேட்டா அதுக்கு E0 வேல்யூ அதிகமா இருக்கு, அதனால it deposits at cathode. இதே ஏன் இந்த Cl- வந்துச்சு அப்படின்னு கேட்டா because E0 வேல்யூ வந்து கம்மியா இருக்கு, therefore it deposits at anode. சரியா? at anode and cathode. At the anode the copper ion will be deposited because it has a higher reduction potential than the water molecule. at the anode the lower electrode potential value will be preferred, but due to over potential of oxygen chloride ion gets oxidized at the anode. சரியா? next, predict the product of electrolysis. copper sulfate and silver nitrate aqueous solution mention பண்ணிட்டான். so அப்போ copper sulfate, copper +2 அடுத்து சல்ஃபேட்டுக்கு SO4-2 aqueous ன்னு போட்டனால இங்க H+, இங்க OH-. so according to Chapa, CHAPA Chapa, copper, mercury, silver, platinum, gold இவங்க தான் டெபாசிட் ஆவாங்க. therefore copper deposits at cathode. next SO4-2 ஆ இல்ல OH- ஆன்னு கேட்டா obviously anode யார preference கொடுத்திருக்கேன்? first halogens கொடுத்திருக்கேன், அதுக்கு அடுத்து OH- O2 ஆ மாறது கொடுத்திருக்கேன், அதுக்கு அடுத்து தான் உன்னோட NO3- SO4 இதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கேன். கரெக்ட்டா? சோ அப்போ இவங்களை விட OH- தான் வேகமா அட்டாச் ஆவாங்க. சோ OH- தான் O2 கேஸா லிபரேட் பண்ணணும். this is at anode. ஏன் இது கேத்தோட் அட்டாச் ஆச்சு? because
E naught வேல்யூ அதிகமா இருந்துச்சு. சோ அதனால இட் இஸ் அட் கேத்தோட். இதே இதுக்கு கேட்டா E naught வேல்யூ வந்து it is lesser, that's why it becomes right. Copper sulfate at cathode, copper plus 2 வந்து 2 எலக்ட்ரான் வாங்கிட்டு காப்பரா போயிடுச்சு. at anode உட H2O வந்து உனக்கு என்னவா மாறி இருக்கு, half O2 plus 2H plus 2 எலக்ட்ரானா மாறிடுச்சு. நெக்ஸ்ட் aqua solution of AgNO3. AgNO3 க்கு அதே ஆன்சர் சொல்லலாமா? Ag plus இருக்கு, H plus இருக்கு, அடுத்து NO3 minus இருக்கு, OH minus இருக்கு. அப்போ உனக்கு என்ன ஆகும்? Ag plus, ஏன்னா சாப்பாக்குள்ள இருக்கா, அப்போ சில்வர் டெபாசிட் ஆகும். அடுத்து NO3 ஆ OH ஆன்னு கேட்டா OH தான் O2 கேஸா லிபரேட் ஆகும். So once again at the cathode the following reduction reactions will take place. Ag plus and H plus varum. The reaction the higher value of E naught takes place at the cathode, therefore silver gets deposited. Next, the anode is not attacked by NO3 minus ions, therefore OH minus ions or NO3 minus ions can be oxidized at the anode, but OH minus ions having the low discharge potential, அதுக்கு தான் கம்மியான மைனஸ் வேல்யூ இருக்கு. சரியா? It get preference and decompose to give liberate oxygen. So அப்போ 4OH minus gives 2H2O plus O2 plus 4 electrons. So இதுதான் உடைய equations. சரியா? அடுத்து, how many seconds does it require to reduce 3 moles of Fe plus 3 to Fe plus 2 with 2 ampere current? சரியா? So அப்போ வெறும் how many seconds does it require to reduce 3 moles? சரியா? So அப்போ வெறும் Q is equal to N into F ன்னு எடுத்துக்கலாம். சரியா? So நீ எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு N into F number of electrons required into Faraday, அதை பேஸ் பண்ணி தான் உனக்கு வரும். சரியா? சோ அப்போ நீ எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணிருக்க அப்படின்னு கேட்டா, சோ Q is equal to எவ்வளவு தேவை அப்படின்னு கேட்டா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர், இங்க இருந்து இங்க ஒரு எலக்ட்ரான் தான், பட் யூ ஹேவ் 3 moles, ரைட்டா? அப்போ 3 into 96500. next we know that Q is equal to I into T. so Q எனக்கு தெரியும், I வந்து கரண்ட் அவன் கொடுத்துட்டான், அப்ப T மட்டும் கண்டுபிடிக்கலாம். அப்ப T is equal to Q by I. Q ன்றது 3 into 96500 divide by I வந்து 2, cancel பண்ணு 1.5 into 96500 பண்ணா you are getting something 144,750 and that will be the answer. சரியா? so 1 moles of Fe plus 3 Fe plus 2 மாத்துறதுக்கு 1 mole of electron is enough, but நீ 3 moles எடுத்தனால it is required 3 moles. so அப்போ Q is equal to N into F ன்னு வச்சுக்கலாம். அதை பேஸ் பண்ணி Q வும் கண்டுபிடிக்கலாம் and ஃபைனலா T யும் கண்டுபிடிக்கலாம். சரியா? Question number next one. Following reactions that may occur at the cathode anode, and the question is during electrolysis of aqueous sodium chloride. உனக்கு ஆல்ரெடி தெரியும் சோடியமா இல்ல H plus ஆன்னு கேட்டா இட்ஸ் ஆப்வியஸ்லி H plus, ரைட்டா? சோ உன்னோட கேத்தோட்ல ஹையர் வேல்யூ தான் நீ சூஸ் பண்ணுவ, ஆனோட்ல லோயர் வேல்யூ தான் சூஸ் பண்ணுவ, ரைட்டா? பட் டியூ டு ஓவர் பொட்டன்ஷியல் ஆஃப் ஆக்சிஜன் வில் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் குளோரின். சரியா? next one, calculate the mass of Ag deposited cathode when the current of 2 ampere was passed through the solution of AgNO3 for 15 minutes. சரி, சோ அப்போ வெறும் ஒரே ஒரு molecules தான் எடுத்திருக்கான், ஒரே ஒரு எலக்ட்ரோலைட் தான் எடுத்திருக்கான். அப்போ Faraday's first law of electrolysis. அப்போ write the formula W is equal to ZIT, Z க்கு பதில் M by NF into IT ன்னு எடுத்துக்கோ. complete formula எழுதியாச்சு. ஓகே, calculate the mass of Ag deposited. அப்போ W of Ag தான் கண்டுபிடிக்க போறோம். M is molecular weight of silver, so molar mass of silver is 108 divided by அவங்க வந்து AgNO3 கொடுத்திருக்கான். சோ அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் என்ன எவ்வளவு அப்படின்னு கேட்டா AgNO3 ல Ag பிளஸ் ஆ இருந்திருக்கும், NO3 மைனஸ் ஆ இருந்திருக்கும். அப்ப Ag பிளஸ் Ag ஆ கன்வெர்ட் பண்ண போறோம். அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் will be 1 into Faraday வந்து 96500 Faraday into I. So 15 minutes and 2 ampere. So அப்போ 2 ampere காக 2, 15 minutes ன்றால 15 into அந்த செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
சரியா? so into 16 போட்டுக்கோ. இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணா we'll get the answer. That's it. சரியா? ரைட். அப்போ W of age is equal to 108 divided by 96500 into 2 15s are 30, 30 into 60, 6 3s are 80, அப்போ 1800. இதுதான் அவன் வந்து 1800 அவன் போட்டு வச்சிருக்கான். சரியா? இவன் ஏன் போட்டிருக்கான் யோசிக்காத. ஸோ இந்த பிரேக்கப்பை கம்ப்ளீட்டா மல்டிபிள் பண்ணி அவன் ஆன்சர் போட்டிருக்கான். இதுக்கப்புறம் நீ வந்து ஈக்குவேட் பண்ணிக்கோ. யூ ஆர் கெட்டிங் W is equal to 2.014 grams of silver will get deposited. Right. Moving to the next question. State Faraday's first law of electrolysis உனக்கு தெரியும். சரியா? The amount of during electrolysis, the amount of mass deposited or liberated at any electrode is directly proportional to the quantity of electricity passed through the electrolyte. Right? Full formula W is equal to M by NF into IT னு வச்சுக்கலாம். Next, how much charge in terms of Faraday கேட்டிருக்கான். அப்போ எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு அவ்வளவு Faraday தேவைப்படும்ல. So 1 moles of copper plus 2 இருந்து காப்பர். காப்பர் plus 2 இருந்து காப்பர் என்னவா இருக்கும்? 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் தேவை. அப்போ the answer is 2 Faraday. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அவன் Faraday கேட்டிருக்கான், 2 Faradayயோட நிப்பாட்டிடு. உனக்கு கூலும்ல கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா 2 into 96500 மல்டிபிள் பண்ணு, you get the answer and yes, that's it. சரியா? Next question. This is most important question. நிறைய வாட்டி இதை கேட்டிருக்கான். A solution of nickel nitrate is electrolyzed. சரியா? So nickel nitrate NiNO3 இருக்கு. இது எலக்ட்ரோலைசிஸ் பண்றாங்க. எலக்ட்ரோலைசிஸ் பண்ணா நிக்கல் மட்டும் தான் கிடைக்கணும். நிக்கலுக்கு 0. So உன்னோட நிக்கல் நைட்ரேட்ல நிக்கலோட சார்ஜ் என்னன்னு கண்டுபிடி ஃபர்ஸ்ட். So நிக்கலுக்கு x, NO3க்கு -1. சரியா? எத்தனை வாட்டி இருக்கு அப்படின்னா 2 வாட்டி இருக்கு, is equal to 0. அப்போ x -2 is equal to 0 and x is equal to +2. ஸோ அப்போ நிக்கல் +2 ல இருந்து 0 ஆகுது. அப்போ இங்க இருந்து இங்க எவ்வளவு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கேட்டா 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். therefore we can determine n is equal to 2. சரி. The solution of nickel nitrate is electrolyzed between platinum electrode using 5 ampere. ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, டைம் 20 minutes கண்டுபிடிச்சாச்சு. what mass of nickel will be deposited cathode? ஸோ உனக்கு Faraday first law தெரியும். அப்போ W is equal to M by NF into IT. So what mass of nickel தான் கேட்டிருக்கான். அப்போ mass of nickel எவ்வளவுன்னு தான் கண்டுபிடிக்க போற. M molar mass எவ்வளவு அப்படின்னா அவனே கொடுத்திருக்கான் 58.7 divided by n நீ கண்டுபிடிச்ச 2 electrons into Faraday is 96500 into ஐயோட வேல்யூ அவன் கொடுத்திருக்கான் which is 5 ampere into time 20 minutes கொடுத்திருக்கான். அப்போ 20 into 60 இது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணா you will get the answer. So W is equal to, you are getting something like 1.825 gram as the answer. சரியா? Right. Next question. Predict the product of electrolysis in each of the following. Already படிச்சாச்சு. AgNO3 இருக்கு. என்ன அக்வர்ஸும் சொல்லிட்டான். ஸோ அப்போ Ag பிளஸ் இருக்கு, H பிளஸ் இருக்கு, NO3 -1 இருக்கு and OH -1 இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேர்ல யார் வருவாங்கன்னா this one is with chapa. ரைட்டா? அப்போ Ag தான் டெபாசிட் ஆவாங்க. It's a cation, therefore it is at cathode. Next NO3 minus OH minus ன்னு கேட்டா நம்ம ஆர்டர் என்ன ஆனோடுக்கு ஹாலஜன்ஸ், அது அடுத்த ப்ரியாரிட்டி OH மைனஸ் வந்து O2 ஆ போறது. அதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி தான் உன்னோட NO3 மைனஸ் இல்ல SO4 -2 இல்ல CO3 -2 இதெல்லாம் வரும். ஸோ அப்போ OH மைனஸ் தான் ப்ரியாரிட்டி. அப்போ OH மைனஸ் வந்து O2 கேஸ் லிபரேட் பண்ணும் அட் ஆனோட். அப்போ அவ்வளவுதான் ஆன்சர். இது ஒண்ணு. ரெண்டாவது சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. ஸோ அப்போ H பிளஸ் இருக்கு, அக்வா சொல்யூஷனா இருந்தாலும் சரி மறுபடியும் H பிளஸ் தான் இருக்கு. ஸோ தேர் இஸ் நோ இஷ்யூஸ். அண்ட் SO4 -2 இருக்கு. ஸோ அப்போ SO4 -2 இல்ல OH மைனஸ் கேட்டா ஒன்ஸ் அகைன் SO4 வருமா OH மைனஸ் வருமா? OH மைனஸ் இஸ் E0 வேல்யூ கம்மியா இருக்கும். therefore H வந்து ஏதோ ஒன்னு H பிளஸ் தான் இருக்கு. அப்போ உனக்கு H2 தான் வரும் கேஸ் அட் கேத்தோட். உன்னோட ஆனோட்ல யாரு கம்மியான வேல்யூ இருக்கும் அப்படின்னு கேட்டா OH மைனஸ். அப்போ அதுதான் O2 கேஸா கொடுக்கும். திஸ் வில் பி தி ஆன்சர். நெக்ஸ்ட்
when a steady current of 2 ampere was passed through two electrolytic cell. Two electrolytic cell அப்படின்னு கொடுத்தாலே it is second law of electrolysis. So second law of electrolysis na second law of electrolysis formula எழுதிக்கோ. W1 by W2 is equal to M1 by N1 divided by M2 by N2. இவ்வளவுதான் ஃபார்முலா. சரியா? ரைட். So A and B இப்போதைக்கு A எழுதிக்கிறேன், B எழுதிக்கிறேன், என்னென்ன வருதோ இங்க எழுதிக்கலாம். சரியா? which is zinc sulfate and copper sulfate. இது வந்து zinc sulfate, இது வந்து copper sulfate. Connected in a series. சரி வச்சுக்கோ. 2 gram of copper were deposited at the cathode of cell B. How long did the current flow? சரியா? இத வச்சு நீ என்ன சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் கரண்ட் வந்திருக்கும். சரியா? சோ அப்ப நீ டைம் கண்டுபிடிக்க போற. சரி, நெக்ஸ்ட் வாட் மாஸ் ஆஃப் ஜிங்க் வாஸ் டெபாசிட்டட் cathode of cell A. சோ அப்போ ஜிங்க் எவ்வளவு டெபாசிட் ஆயிருக்கு, எவ்வளவு கிராம், இதை நீ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து செகண்ட் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ்ல டீம் கண்டுபிடிச்சிடலாம். லெட்ஸ் மூவ் ஆன் வித் தி செகண்ட் லா. சோ 1ன்றது ஜிங்க் சல்ஃபேட்டுக்கு எடுத்துக்கிறேன். சோ ஜிங்க் சல்ஃபேட்டுக்கு எவ்வளவு எலக்ட்ரான் தேவைன்னா இங்க +2 இருந்திருக்கும், இங்க காப்பருக்கு +2 இருந்திருக்கும். அப்போ இது வந்து ஜிங்கா போறதுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் 2, இது காப்பரா போறதுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் 2. அப்போ N1 N2 ரெண்டுமே 2 தான். நெக்ஸ்ட் W1 எனக்கு தெரியாது, டிவைட் பை W2 வந்து 2 grams of copper will be deposited கொடுத்தாச்சு, is equal to M1. ஜிங்கோட மாஸ் வந்து 65 divided by M2. காப்பரோட மாஸ் வந்து 63.5 divided by number of electron transfer is 2. அப்ப W1 is equal to 65 into 2 divided by 63.5. அப்ப ஈக்குவேட் பண்ணா W1 is equal to ஆன்சர் எங்கடா? ஆன்சர் வரதுக்கு நான் விட்டணும். Okay, let me calculate it. 65 into 2 divided by 63.5. The answer is 2.047 gram. So அப்ப இதுதான் என்னோட ஜிங்க் டெபாசிட் ஆகிறதுக்கான வேல்யூ. சரியா? நெக்ஸ்ட் ஸோ சிமிலர்லி இப்போ நான் வந்து ஃபேரடேஸ் ஃபர்ஸ்ட் லா எடுத்துக்கலாம். ஃபேரடே ஃபர்ஸ்ட் லால W is equal to M by NF into I into T. சரியா? ஸோ W எனக்கு தெரியும், which is 2 grams. M சரியா? மோலார் மாஸ் ஆஃப் காப்பர், காப்பருக்கு தான் பேசிட்டு இருக்கோம். காப்பருக்கு வந்து 63.5. ஸோ அப்போ 63.5 டிவைட் பை N. ஸோ N வந்து 2 எனக்கு தெரியும், இன்டூ F வந்து 96500 இன்டூ I. ஸோ when a steady current of 2 ampere was passed ன்னு சொல்லிட்டான். அப்போ 2 இன்டூ T. அப்போ T equal to எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ ஆன்சர் will be 3040 seconds will be there. அதுதான் அவனோட ஆன்சர். சரியா? இவன் எடுத்துருக்க மாதிரி ஈக்குவலன்ட் வெயிட்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. அந்த ஈக்குவலன்ட் வெயிட் எதுவும் கிடையாது. என்னோட மோலார் மாஸ் டிவைட் பை என்ன தான் ஈக்குவலன்ட் வெயிட் நான் பேசிட்டு இருக்கான். சரியா? டோன்ட் வரி அபவுட் ஈக்குவலன்ட் வெயிட். சோ நீ மோலார் மாஸ் டிவைட் பை n ஃபேக்டர் கண்டுபிடி, அதுதான் என்னோட ஈக்குவலன்ட் வெயிட். சரியா? சோ இங்க போட்டுருக்கேன்டா. ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ அதேதான் செகண்ட் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ். A steady current of 2 ampere was passed through the solution of electrolytic cell X and Y. So X எடுத்துக்கலாம், Y எடுத்துக்கலாம். இது வந்து ferrous sulfate, இது வந்து zinc sulfate. Until 2.8 grams of Fe gets deposited. So Fe எவ்வளவு வருதுன்னா 2.8 gram வருது. And cathode of the cell X, இதை நீ தான் கண்டுபிடிக்கணும். How long did the current flow? Calculate the mass of zinc deposited. பண்ணலாமா? ரைட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் W1 by W2 is equal to M1 by N1 divided by M2 by N2. W ஃபர்ஸ்ட் ஃபெரஸ் சல்ஃபேட் தான் பேசிட்டு இருக்கேன். 2.8 grams டெபாசிட் ஆயிடுச்சு. டிவைட் பை எனக்கு ஜிங்க் சல்ஃபேட் எவ்வளவு கிராம் வந்துச்சுன்றது அதான் கண்டுபிடிக்கணும். is equal to M மோலார் மாஸ் ஆஃப் அயன் which is 56.
56 divided by N1. FeSO4 SO4 -2 தெரியும். அப்ப Fe க்கு வந்து +2. அப்ப Fe +2 வந்து Fe வா மாறணும் அப்படின்னா number of electron transfer is 2 divided by M2 65.3 divided by Zn SO4 இருக்கு. SO4 -2 னா Zn க்கு +2. Zn வந்து +2 ல இருந்து Zn0 ஆகும்னா number of electron transfer is 2. அப்ப இதுக்கும் 2 தான். It gets cancelled. Therefore X is equal to 2.8 into 65.3 divided by 56. அப்ப ஈக்குவேட் பண்ணா உனக்கு ஆன்சர் கிடைக்கும். Let me do the answer. 2.8 into 65.3 divided by 56. So we'll be getting 3.265 grams. சரியா? Next, how long did the time flow அப்படின்னு கேட்டிருக்கான். So அப்ப அதே மாதிரி போட்டு we know the formula W is equal to M by NF into I into T. W 2.8 gram எனக்கு தெரியும். M molar mass. Molar mass எவ்வளவு எடுத்துக்கா 56. 56 divided by N 2 கண்டுபிடிச்சாச்சு 96500 தெரியும் into I 2 ampere னு சொல்லிட்டா அப்ப 2 into time. So அப்போ T is equal to 2.8 into 2 into 96500 divided by 56 into 2 னு போடு, you will get the answer. That's it. So அப்ப T is equal to you will be getting 4825 seconds. சரியா? வேணா மினிட்டா கன்வர்ட் பண்ணி இல்ல செகண்ட்ஸ்ல விட்டுரு, because நம்ம மேக்ஸிமம் செகண்ட்ஸ்ல தான் ஆன்சர் கொடுப்போம் unless until they have mentioned in terms of minutes. சரியா? Next, chromium metal is electroplated using an acidic solution of CrO3 according to the solution of the equation. Calculate how many grams of chromium will be electroplated by 24,000 coulombs. How long will it take to electroplate 1.5 grams of chromium using 12.5 ampere of current? சரியா? 0.1. How many grams of chromium? So எவ்வளவு கிராம் வந்து டெபாசிட் ஆகும் if I supply 24,000 coulombs? இது 0.1. Next, how long will it takes to electroplate 1.5 grams of chromium? So 1.5 grams of chromium வந்து நான் எலக்ட்ரான் பிளேட் பண்ணும், இதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? சோ அப்ப ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணுமா? ரைட். 0.1 உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டா வெறும் 24,000 coulombs தான் இருக்கு. ரைட்டா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? So what we need is the quantity of electricity required. ஃபர்ஸ்ட் அதோட குரோமியமோட ஈக்குவேஷன் தான் நீ ஃபர்ஸ்ட் பார்க்கணும். குரோமியம்க்கு வந்து +6 இருந்திருக்கும், இங்க வந்து குரோமியம் +3 இருந்திருக்கும். ஒரு நிமிஷம், +3 இல்ல குரோமியம் தான் கொடுத்துருக்கான். சோ அப்ப குரோமியம், அப்ப இங்க இருந்து இங்க வரதுக்கு 6 எலக்ட்ரான் தேவைப்படுது. therefore we need is Q is equal to N into F னு படிச்சிருக்கோம். அப்போ quantity of electricity needed is 6 into 96500. this is what we need actual. ஆனா நீ எவ்வளவு கொடுத்திருக்க? வெறும் 24,000 coulombs தான் நீ கொடுத்திருக்க. ரைட்டா? சோ அப்போ if I want to reduce 1 mole of chromium plus 6 to chromium, I need 6 into 96500 coulombs. சரியா? இவ்ளோ நீ பண்ணா உனக்கு எவ்வளவு கிராம் கிடைக்கும்? 1 mole of chromium. So 1 mole of chromium வந்து எத்தனை கிராம் அப்படின்னா 52 grams கிடைக்கும். இப்போ என்கிட்ட எவ்வளவு இருக்கு? வெறும் 24,000 coulomb தான் இருக்கு. அப்போ ஃபுல்லா டிவைட் பண்ணு, உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா so 52 into 24,000 divided by உனக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டா 6 into 96500 வேணும். You get cancelled and you get the final answer which is 2.15 gram உனக்கு டெபாசிட் ஆகும் if you supply 24,000 coulombs. சரியா? this is point 1. second point, எனக்கு 24,000 coulomb கொடுத்தா 2.15 grams கிடைக்கும்னு சொல்லிட்டோமா? அப்ப இதை வச்சு கண்டுபிடிக்கலாமே. W1 by W2 is equal to, so உனக்கு இனிஷியலா W is directly proportional to Q. அப்போ Z1 Q divided by Z2 Q தான் நமக்கு கிடைச்சிருக்கும். கரெக்டா? So Z இங்க ரெண்டுமே சேம் சப்ஸ்டன்ஸ், அப்ப ரெண்டுமே சேமா தான் இருக்கும்.
அப்போ Q1 by Q2 மட்டும் தான் இருந்துச்சு சரியா. சோ இட் இஸ் an application of second first law of electrolysis தான், செகண்ட் லாலாம் கிடையாது இது சரியா. சோ அப்போ ஈக்குவேட் பண்ணா கிடைச்சிருமா? நீ இப்படியும் பண்ணலாம், இல்ல W equal to Z பண்ணலாம். If you don't want this, just don't go for this. W equal to Z T போட்டுக்கோ. W is equal to Z into I into T. W வந்து 1.5 grams சொல்லிட்டான். Z equal M by NF. So M வந்து 52 divided by N. N வந்து எவ்வளவு அப்படின்னா number of electron transferred is 6 into 96500 into சரியா. so உன்னோட 12.5 ampere யூஸ் பண்ணிட்ட into time. அப்ப டைம் நீ ஈஸியா கண்டுபிடிச்சு போயிடும் சரியா. this process can also be done பண்ண முடியும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோ, வேற எதுவும் வேணாம். The cell in which following reaction takes place. Standard Gibbs free energy of the reaction. Standard Gibbs free energy of delta G equal to minus NFE. Delta G naught ஆ இருந்தா NFE naught ஆ இருந்திருக்கும். So அவன் E naught கொடுத்துட்டு அதனால போட்டேன். So அப்போ minus N number of electron transfer. இங்க இருந்து இங்க ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், இங்க இருந்து இங்க ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், ஆனா இங்க 2 ஆல மல்டிபிள் பண்ணி தான் இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இஸ் 2. அப்போ 2 into F 96500 into E naught cell. E naught cell வந்து 0.236 இருக்கு. So when you multiply everything, you get the answer. The answer is something like 45.55 kilojoules per mole. சரியா? Next. How many electrons flew through a metallic wire if a current of 0.5 ampere is passed for 2 hours? சரியா? So எவ்வளோ electron pass ஆயிருக்கும்னு கேட்டிருக்கான். So we know that Q is equal to I into T. அப்போ I வந்து 0.5 ampere into pass for 2 hours. அப்போ 2 into minutes ஆ மாத்துறதுக்கு ஒரு 60, seconds ஆ மாத்துறதுக்கு இன்னொரு 60. சரியா? அப்போ உனக்கு Q எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டா you are getting something like 3600 coulombs கிடைக்குது. We know that சரியா. அவன் வந்து how many electrons தான் கேட்டிருக்கான். 1 molar இருந்தா you know that Avogadro number of electrons வந்து பாஸ் ஆயிருக்கும் சரியா, which is 6.023 into 10 power 23 எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிருக்கும். இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிருந்தா அது எவ்வளவு கூலும் கொடுக்கும்னா 96500 கூலும் கொடுக்கும். இதுதான் ஆக்சுவல் ரிலேஷன் சரியா. 1 mole of electrons அப்படின்னா Avogadro number of electrons இருக்கு, அது எவ்வளவு சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணனும்னா 96500 கூலும் தான் கொடுத்திருக்கும். அப்ப இத அப்படியே ஈக்குவேட் பண்ணு. சோ அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ், நம்மளுக்கு எவ்வளவு சார்ஜ் கிடைச்சது 3600 கூலும் divided by ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளவு, which is 1.6 into 10 power minus 19 கூலும் சரியா. டிவைட் பண்ணா you can say that 2.25 into 10 power 22 number of electrons will move through the metallic wire. சரியா, ரைட். ஸ்டேட் கோல்ராஷ்ல உனக்கு ஆல்ரெடி தெரியும். எக்ஸ்பிரஷன் ஃபார் லிமிட்டிங் மோலார் கண்டென்ட் அசிட்டிக் ஆசிட் உனக்கு தெரியும், CH3COO minus and lambda naught of H plus, இதுவும் உனக்கு தெரியும். calculate the maximum work and log Kc for the given reaction. சரி ஓகே போடலாமே. இது மேக்ஸிமம் ஒர்க் கேட்டிருக்கான், which is delta G naught and log Kc கேட்டிருக்கான். so first one first E naught செல் கண்டுபிடிக்கலாம். E cathode minus anode, யாருக்கு வேல்யூ அதிகமா இருக்கோ இதுன cathode, அப்ப இது cathode இது anode. அப்ப 0.80 minus of minus 0.25, அப்ப ஈக்குவேட் பண்ணா 1.05 வோல்டேஜ் கிடைக்கும். சோ அப்ப E naught செல் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் calculate maximum work. delta G naught is equal to minus NFE. N வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டா நிக்கல்ல இருந்து இங்க 2 electrons, இங்க இருந்து இங்க 1 electrons, அப்ப நீ மல்டிபிள் பண்ணனும் 2 ஆல பேலன்ஸ் ஈக்குவேஷன். சோ அப்ப 2 electrons will be there, minus 2 into 96500 into 1.05 ஈக்குவேட் பண்ண you get the answer something like minus 202.65 kilojoules per mole வருது. next calculate log Kc for the reaction. so delta G को log Kc का நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சோம், which is delta G naught is equal to minus 2.303 RT log Kc, இதான் ஃபார்முலா ரைட்டா. அப்ப delta G naught சரி, delta G naught க்கு வேல்யூ போட்டுக்கோ 2.202 இல்ல 202650 சரியா. அவன் கிலோ ஜூல்ல தானே கொடுத்திருக்கான், நம்ம கிலோவோட எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு minus 2.303 into
ஆரோட வேல்யூ வந்து 8.314. டெம்பரேச்சர் எப்பவுமே வந்து 25 டிகிரி எடுத்துப்பான். 25 டிகிரி அப்படின்னும் போது இட் இஸ் 298 கெல்வின். சரியா? So they have mentioned here. So about 298 Kelvin into log Kc. So அப்போ log Kc is equal to இது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போய் டிவைட் பண்ண என்ன கிடைக்குது அப்படின்னா you are getting 81.79. சரியா? அதோட முடிச்சிரு. இதுதான் log Kc ஓட வேல்யூ. இல்லடா 81.79 divided by 2.303 இருக்கு. So அந்த 2.303 நீ டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் you are getting 35.5145. இதான் அவனோட ஆன்சர். சரியா? ஏன்னா அவன் லான்ல போட்டு வச்சிருக்கான். லான லாகா மாத்திட்டு அவன் பண்ணிருக்கான். நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா எழுதுமே லான லாகா மாத்திட்டு அது. Next question. The conductivity of 0.001 mole per liter acetic acid. Calculate the dissociation constant. சரியா? So K is equal to C alpha square divided by 1 minus alpha. இந்த ஃபார்முலால போட்டுடலாமா? Right. If lambda naught for acetic acid is 390. So அப்போ lambda naught கொடுத்துருக்கோம். First alpha கண்டுபிடி. Alpha is equal to lambda m by lambda naught m. Lambda naught m தெரியும் 390.5 divided by lambda m. So lambda m எனக்கு தெரியல. சரியா? அதனால தான் அவன் conductivity எல்லாம் கொடுத்து வச்சிருக்கான். So we know the formula lambda m is equal to kappa by c into 1000. ஏன்னா அவன் சென்டிமீட்டர்ல எடுத்திருக்கான், அதனால நான் into 1000 போட்டேன். So அப்போ kappa is 4.95 into 10 power minus 5 divided by concentration is 0.001 into 1000. இதெல்லாம் ஈக்குவேட் பண்ணா you are getting the answer something like 49.5. அப்போ 49.5 இங்க ஈக்குவேட் பண்ண you will get the answer like 0.1267 கிடைக்கும். இந்த ஆல்பாவை தூக்கி இதுல ஃபார்முலால போடு, you will get the answer. The answer you are getting is 1.82 into 10 power minus 5. So maximum இந்த k ஓட வேல்யூ வந்து கொஞ்சம் லீஸ்டா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டா அவரோட ஆல்பாவை ஸ்கொயர் பண்ணிட்டு கொண்டு வரதுன்றது கொஞ்சம் கஷ்டமான கால்குலேஷன் தான். அதனால மேக்ஸிமம் இந்த k பேஸ் பண்ண क्वेश्चंस கேட்க மாட்டான். சரியா? Write the Nernst equation for this reaction. எழுதிக்கோ. What are secondary batteries? Give example. Secondary batteries na they are rechargeable. Example, you can say lead storage batteries and mercury cell. சரியா? Next, which are the following cell used in Apollo space program? So Apollo space program ன்றது உன்னோட ராக்கெட் தான். சரியா? So அப்போட ராக்கெட்ல என்ன யூஸ் செல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா it is fuel cell தான் யூஸ் பண்ணாங்க. So அப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் fuel cell தான் Apollo space programல யூஸ் பண்ணாங்க. Next, lead storage batteries, mercury cell, fuel cell, dry cell. Based on that, give the answer. So the cell which is used in hearing aids. So the காது கேட்கும் கருவி ரைட்டா, அதுல வந்து குட்டி பட்டன் செல் மாதிரி தான இருக்கும். So it is nothing but mercury button cell. சரியா? So mercury cell is used for low current devices like watches and hearing aids. இந்த ரெண்டுலயும் நீ mercury buttons தான் பார்த்திருப்ப. Used in Apollo space program. அப்ப ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சொல்லிடலாமா? So it is hydrogen oxygen fuel cell. Which cell is used in automobiles and inverters? Inverterனாலே lead storage battery தான் நமக்கு ரைட்டா? So அப்போ lead storage battery is used in automobiles and inverters. Which cell does not have long life? சரியா? Which is நம்ம first படிச்ச dry cell. ஏன் அப்படின்னு கேட்டா உனக்கு அமோனியாலாம் இருந்துச்சு, அமோனியாலாம் உனக்கு பில்டப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அதனாலதான் உங்க ஆல்கலியில கொண்டு வந்தாங்க. அண்ட் ஆல்சோ அது வந்து என்ன ஆகும்னா கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகும், அதனால மாறிடும். இதே மாதிரி உன்னோட இதுக்கு அடுத்த செல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டா அது வந்து throughout the life சேமா தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது அப்படின்னு மெர்க்குரி செல்லுக்கு நம்ம படிச்சிருக்கோம். சரியா? மெர்க்குரி செல்ல கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகாது, அதனால throughout the life அதோட ஓல்டேஜ் அப்படியே தான் இருக்கும், it does not change. சரியா? Next, using the E0 values of A and B, predict which is better for coating the surface of the ion. E0 of iron கொடுத்துட்டான், E0 of A கொடுத்துட்டான், B கொடுத்துட்டான். சரியா? நல்லா யோசிச்சு பாரு, அயன் வந்து மோர் ரியாக்டிவ், அதனாலதான் அது வந்து ரஸ்ட் ஆகுது. அப்ப அயனுக்கு நீ கோட் பண்ண போறேன்னா அயனோட மோர் ரியாக்டிவா இருந்தா இட் வில் சேவ் த அயன். இதே அயனோட லெஸ் ரியாக்டிவா இருந்தா அப்போ அயன் தான் ரஸ்ட் ஆகும், இது சேஃப் ஆகும். சரியா? அப்போ மோர் ரியாக்டிவ் சப்ஸ்டன்ஸ் நம்ம கொண்டு வரணும். சோ அப்ப மோர் ரியாக்டிவ் சப்ஸ்டன்ஸா இருந்தா என்னவா இருக்கணும்? ஆனோடா தான் இருந்திருக்கணும். அப்ப ஆனோடா இருக்கணும்னா நெகட்டிவ் வேல்யூல இருக்கும். அப்ப யாருக்கு வந்து நம்ம கொடுக்குற வேல்யூ அயனுக்கு எவ்வளவு இருக்குன்னா -0.44 இருக்கு. -0.44 யார் இன்னும் மோர் நெகட்டிவா இருக்காங்களோ அவங்க தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா?
Metals of lower electrode potential value when connected with iron to protect it from oxidation and prevent corrosion. Hence, coating of metal A having lower electrode potential will be better than B, which is having higher potential. சரியா? இதோட நம்ம questions முடிஞ்சிரா. Right. So the next class will start with chemical kinetics. இப்போதைக்கு if you have any doubts we'll speak down. புரிஞ்சதுடா உன்னோட எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில questions இவ்வளவுதான். ஸோ இந்த எல்லா கொஸ்டின்ஸையும் கம்பைல் பண்ணி வேகமா முடிச்சதுக்கான ரீசன் இதுல கால்குலேஷன் பெருசா கிடையாது எக்ஸப்ட் ஃபாரடேஸ் லா. சரியா? ரைட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் வில் ஸ்பீக் மா. எஸ் ஆர்த்தி, தன்யா, ஜெகத் சாப்டர் முடிஞ்சிருச்சு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸ் சார். ஓகே மதன். அப்ப நாளைக்கு கெமிக்கல் கைனடிக்ஸ்ல நம்ம பார்க்கலாம். Thank you, ma'am. Thank you, sir. Bye, sir. Thank you, ma'am. Thank you. Thank you, sir. Sir, solution சாப்டர்ல டவுட் இருக்கு. என்னடா? ஆக்சுவலி ஒரு क्वेश्चनல வந்துட்டு வேப்பர் பிரஷர் ரெடியூஸ்ட் டு 80% சொல்லிருக்காங்க. அப்படினா என்ன அவங்க சொல்ல வராங்க? சோ வேப்பர் பிரஷர் ரெடியூஸ்ட் டு 80% அப்ப இனிஷியலா உனக்கு வந்து ரியாக்டன்ட் ப்ராடக்ட் வச்சுக்கோங்க. ரியாக்டன்ட் வந்து 100 இருந்தா இது 80% கம்மி ஆயிடுச்சு. அப்போ this is 100 minus 80, அப்போ இது 20% இருக்குன்னு சொல்லலாம். இல்ல இது நான் 1 எடுத்தா 1 minus 0.8, the answer is 0.2. சோ அப்போ நீ ப்ராடக்ட்டோட வேப்பர் பிரஷரை 0.2 ன்னு எடுத்துக்கணும்னு அர்த்தம். வேற எதுவும் இல்லடா. ப்ராடக்ட்டோட வேப்பர் பிரஷரா? ஆமா. ப்ராடக்ட்னா உன்னோட சொல்யூஷன் சொல்யூட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கும்ல. ஓகே ஓகே. அந்த சொல்யூஷனோட வேப்பர் பிரஷர் வந்து 80% கம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதான் 0.2 இருக்குன்னு அர்த்தம். ஓகே சார். ஓகேடா தென். Thank you, sir. Thank you, ma'am.